அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் புல் டெம்பிள், இந்த பெங்களூர் ஃபேமஸ் புல் டெம்பிள் தொட்ட கணபதி அங்கே நடந்த கடலை திருவிழாவை நம்ம பார்ப்போம். ஏற்கனவே மல்லேஸ்வரத்தில் நம்ம கடலை திருவிழா பார்த்துருக்கோம். ரெண்டுமே சேர்ந்து நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். அப்போ நான் லைவ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் இந்த கடலை திருவிழா ரெண்டு கோயில்களிலும், அதே பெங்களூரில் ஒன்று மல்லேஸ்வரம், இன்னொன்று உங்களுக்கு புல் டெம்பிள், ரெண்டு இடத்துல நடந்த கடலை திருவிழாவை சேர்ந்து நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது தான். இதில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நான் எல்லாமே லைவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நாம் இந்த பதிவில் புல் டெம்பிள் அங்கே நடக்கிற கடலை திருவிழா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புல் டெம்பிளுடைய வரலாறு பார்ப்போமா. ரொம்ப ஃபேமஸான பெங்களூரில் ஒரு இடம்னு சொன்னால் புல் டெம்பிள் தொட்ட கணபதி. இந்த புல் டெம்பிள் இங்கே நந்தி தான் பிரதானம். அதாவது அவருக்கு பின்புறம் தான் இப்போ சிவன் இருப்பார். எப்பவுமே எல்லா கோயில்லையும் சிவனுக்கு முன்னாடி நந்தி இருக்கும். இங்கே நந்திக்கு பின்னாடி தான் சிவன் இருப்பார். நந்தியினுடைய பின்பக்கம் ஒரு சின்ன பிள்ளையார் இருப்பாங்க. இங்கே நந்தி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுன்னு ஒரு ஐதீகம். இந்த நந்தி எப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த கடலை திருவிழா எப்படி வந்துச்சுன்னா, இந்த கடலைகள் நிலத்தெல்லாம் ஒரு நந்தி சேதப்படுத்துச்சான். ஸோ அவங்க சிவபெருமான்கிட்ட வேண்டதன் மூலமாக அந்த நந்தி சேதப்படுத்தாமல் இருந்து அங்கேயே ஒரு கல்லாக அமர்ந்துச்சு சொல்கிறாங்க. அந்த கல் நந்தி இன்னும் வளர்ந்துக்கிட்டே வருது சொல்கிறாங்க. காலப்போக்கில் அங்கே ஒரு கோயில் கட்டி எல்லா சுற்று வட்டாரத்தில் எல்லா இருக்கிற கடலை திருவிழா வியாபாரிகள்லாம் இங்கே விளையிற கடலுக்கு இங்கே இவருக்கு நந்தி பகவானுக்கு அவங்க வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி இங்கே வியாபாரம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க போய் மற்ற இடத்துல விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதாங்க இந்த கடலை திருவிழாவினுடைய வரலாறு, நந்தியினுடைய வரலாறு. இப்போ நீங்கள் திருவிழாவை நீங்கள் பாருங்கள். இதுதான் நந்தியினுடைய கருவறை, புல் டெம்பிள் கருவறை. நல்லா மஞ்சள் கலரில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வியாழக்கிழமைனால நாங்கள் வியாழக்கிழமை திருவிழா கடைசியாக போயிருந்தோம். ஃபுல்லாக லைட்டிங் செட்டு, ஃபுல்லாக லைட்டிங்கில் தான் கோயிலுக்கு நுழையிறவரும் லைட்டிங், ஃபுல்லாக அருமையாக லைட்டிங் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் நிறைய ராட்டினம் ஆஸ் யூஸ்வல் என்னென்ன கிராமத்தில் இருக்குமோ திருவிழா எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக கடலை விற்றுட்டு இருந்தாங்க. இது புல் டெம்பிளுக்கு போகிற வழி லைட்டிங் தான். இந்த பக்கம் சைடில் நிறைய ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. அதாவது மாடு ஓட்டிக்கு போகிற மாதிரி, கடலை திருவிழா பண்ணுற மாதிரிலாம் நிறைய ஸ்டாச்சுஸ் இங்கே இருக்கும். சிலைகளாக வச்சுருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இதை பார்த்துட்டே அப்படியே புல் டெம்பிளுக்கு போக வேண்டியது தான். நாங்கள் சைடில் நிறைய இருக்கும். அதையும் நீங்கள் வெடி பார்த்துட்டே போகலாம். இது கோயில் முன்னாடி இந்த கல்லாலான கொடிமரம் இருக்கும். கொடிமரம் தாண்டி தான் கோயிலுக்குள்ளே போகணும். உள்ளெல்லாம் ஃபோட்டோ அலோடு இல்லை. வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். கோபுரம் ஃபுல்லாக லைட்டிங்கில் எப்படி இருப்பாருங்க. இந்த சைடில் மரத்தில் ஃபுல்லாக லைட்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக இந்த ரெண்டு மரத்துக்கு இடையே நாகர் நிறைய சிலைகள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இது நம்ம இந்த பக்கம் சைடில் தொட்ட கணபதி அந்த கோயிலையும் நம்ம பார்க்கலாம். இது வால்மீகியினுடைய ஆசிரமன்றாங்க. வால்மீகி இங்கே இருந்து டாம் பண்ண இடம் அப்படின்ற பெருமையும் இந்த கோயிலுக்கு உண்டு. இந்த புல் டெம்பிளுக்கு ஃபுல்லாக ஒரு வியூ அப்படியே காட்டுறது. இதுதான் நம்ம கீழே இப்படி இறங்கி போனால் தான் அந்த தெருவில் ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக உங்களுக்கு கடலை திருவிழா பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக நம்ம கோயிலை பார்த்துட்டு இப்போ இறங்கி உங்களுக்கு வெளியே காட்டுறது. அதே மாதிரி ராட்டினம் எல்லாம் என்னென்ன குழந்தைங்களுக்கான ராட்டினம், அந்த ஊஞ்சல் மாதிரி ராட்டினம் இருக்குதுங்க, அது ராக்கெட் மாதிரி இருக்கிற ராட்டினம், எல்லா ராட்டினுமே ஒரு பெரிய க்ரௌண்டில் வச்சுருந்தாங்க எக்ஸிபிஷன் மாதிரி. அப்புறம் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கடலை விற்றுட்டு இருக்கிறது. என்னென்ன கிராமத்தில் இருக்குமோ மிட்டாய்கள், கடலைகள், அப்புறம் பழங்கள், இந்த எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், நிறைய மண் சாமான்கள், பீங்கான் சாமான்கள், அந்த மாதிரி நிறைய விற்றுட்டு இருப்பாங்கங்க. புல் டெம்பிள் பக்கத்துலேயே தொட்ட கணபதி டெம்பிள்னு நல்லா பெரிய பிள்ளையாருங்க. அவ்வளோ பெரிய பிள்ளையார் இருப்பார். கருவறையில் ஃபுல்லாக நிறைஞ்சு இருப்பார். நம்ம பிள்ளையார் பட்டு பிள்ளையாரோட பெருசாக இருப்பார் பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய பிள்ளையார் இருப்பார்.
நம்ம இது ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனால் நம்ம பார்க்கலாம். அதுதான் அதனுடைய கோபுரம் தான் இது. நான் இரவில் போனதுனால தான் உங்களுக்கு லைட்டிங் வெளிச்சம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம புல் டெம்பிளில் அழகாக கடலை திருவிழா ஃபுல்லாக பார்த்தோம். அந்த கோயிலில் வந்து சிலைகள்லாம் வந்து கடலை விற்கிற மாதிரியும், ஆடுகளை மேய்க்கிற மாதிரியும், மாடுகளை மேய்க்கிற மாதிரியும், அந்த இடத்துல முன்னோரு காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சிலைகள்லாம் வடிச்சிருப்பாங்க இந்த இடத்துல. அதே மாதிரி நம்ம வந்து தொட்ட கணபதி பெரிய விநாயகர் சிலையை பார்த்தோம். அதே மாதிரி நம்ம நந்தி புல் டெம்பிள் நந்தியும் பெரியவரையும் பார்த்தோம். அதே மாதிரி வால்மீகி ஆசிரமத்தையும் பார்த்தோம். வால்மீகி வந்து அவருடைய அந்த ஆசிரமத்துடைய கோயிலையும் உங்களுக்கு காட்டினேன். அதே மாதிரி நந்திக்கு பின்னாடி இருக்கிற சிவன், எப்போவுமே வந்து இங்கே நந்தி முன்னாடி இருப்பார், சிவன் பின்னாடி இருப்பார். அதுக்கப்புறம் இங்கே வந்து பெரிய இந்த கணபதியில் அலங்காரத்தோடு உங்களுக்கு எல்லாமே நம்ம இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம நேராக எங்கே போகிறோம்னா, அடுத்து நம்ம மல்லேஸ்வரத்தில் கடலை திருவிழா பார்த்தோம் இல்லையா, அடுத்த கடலை திருவிழா. இப்போ நம்ம பார்த்தது புல் டெம்பிள் கடலை திருவிழா. இதுதான் ஒரிஜினல் கடலை, இங்கே தான் திருவிழா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மல்லேஸ்வரத்தில். அதனால் மல்லேஸ்வரத்தில் நம்ம ஏற்கனவே லைவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அதையே நம்ம ஃபுல் அந்த வீடியோவும் நம்ம பார்ப்போம், பாருங்கள். நல்ல செம்மண் கடலை இருக்கும். நல்லா கடலையை வறுத்து கொடுப்பாங்க. அதே கடலையை அவிச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி எல்லாமே எப்படி கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்த கடலை எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் தான் திருவிழா முடியும்னு சொல்கிறாங்க. இது 4 நாள் நடக்கும் அப்படின்றாங்க. டஜன் எவ்வளவு? இது டஜன் கிடையாது, 4 வளையல் வந்து 50 ரூபான்னு விற்கிறாங்க. கொஞ்சம் கனமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மல்லேஸ்வரம், அங்கே வந்து கடலை திருவிழா ஃபுல் வியூவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே வந்து நந்தி வந்து கடலையால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. நான் லைவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஆனால் அங்கே புல் டெம்பிளில் கடலையால் அலங்காரம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே தான் வந்து மல்லேஸ்வரத்தில் தான் உங்களுக்கு கடலையால் ஃபுல்லாக வந்து நந்தி அலங்காரம் பண்ணி ஒரு ஸ்டேஜை வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவுமே கடலையால் அலங்காரம் பண்ணியிருக்கும். அதுதான் இங்கே ரொம்ப அதிசயமாக நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். இன்னொன்று வந்து இந்த ஒரே இடத்துல வந்து 4 கோயில் பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கேன், பெருமாள் கோயில், அதுக்கப்புறம் கங்கம்மா தேவி கோயில், அதுக்கப்புறம் நந்தி வாயிலிருந்து அந்த தீர்த்தம் வர்றது எங்கேருந்து வர்றது அந்த ஊற்று கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் இந்த பெருமாள் கோயில், அதுக்கப்புறம் வந்து சுயம்பு லிங்கம் மல்லேஸ்வரம், அதாவது காடு மல்லையான்னு பேர். இந்த மாதிரி 4 கோயிலையும் ஒரே இடத்துல பார்த்துடலாம். அங்கே விட இங்கே வந்து இந்த கடலையாலான நந்தி பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எல்லாமே சேம் தான். விற்கிறது, கடலை விற்கிறது செய்யலாம். அவிச்ச கடலையை அவிச்சு விற்பாங்க. அதுக்கப்புறம் வறுத்து விற்பாங்க. சிலிண்டர் பக்கத்தில் வச்சுக்கிட்டே எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது 4 படி 100 ரூபா 50 ரூபா அப்படி போக போக ரேட் குறைஞ்சிட்டே வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா பார்க்கலாம். கடலையை வறுத்த கடலை வாங்கிட்டு வரலாம். அதாவது செம்மண் கடலை, கரிசல் மண் கடலை, எல்லா கடலையும் இங்கே விற்பாங்க. 2 கடலை 3 கடலை எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நம்ம தாயாரையும் பார்க்கலாம், பெருமாளையும் பார்க்கலாம், சிவனையும் பார்க்கலாம், நந்தியும் பார்க்கலாம். இங்கேயும் வந்து நந்தி தான் பிரதானம். இந்த நந்தி தட்சிணமுக நந்தின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த நந்தியில் இங்கேயும் நந்தி பிரதானம். அதுக்கப்புறம் தான் லிங்கம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு இடம். 2 கடலை திருவிழா நடைபெறுகிற இடமும் ரொம்ப அருமையான இடம் பெங்களூரில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பெங்களூருக்கு வந்தால் நீங்கள் வந்து மல்லேஸ்வரம் வந்து பாருங்கள். மல்லேஸ்வரம் வந்துட்டு அதுக்கப்புறம் புல் டெம்பிள் பாருங்கள். அருமையான ஒரு இடம், பார்த்து ரசிங்க.
நல்ல 1,00,000 திரி தீபம் வச்சுருப்பாங்க. 365 திரி தீபம் வச்சுருப்பாங்க. நம்ம இந்த சிவன் கோயிலில் ஏற்றுறதுக்கு அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க தேவஸ்தான கடையில் அருமையாக ஒரு அச்சு வெல்லம் வச்சுருப்பாங்க. வாழைப்பழம் எல்லாம் செட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கிட்டு போய் உள்ளே ஏற்றலாம். 365 திரி தீபம் வந்து இந்த கார்த்திகை மாதம் ஏற்றுவாங்க. மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் இந்த திரி ஏற்றுங்க. கையில் நல்லா பஞ்சு மிட்டாய் மாட்டி விடுவாங்கள்ல, மிட்டாய்க்கார் நல்லா பொம்மை தட்டிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நம்ம அது போனால் ஒரு கிராமத்து ஒரு சிட்டியிலேருந்து கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, எல்லா வீடியோவும் நான் போட்டுட்டேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். மல்லேஸ்வரம் போட்டாச்சு, புல் டெம்பிளும் போட்டாச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். பெங்களூர் இந்த மாதிரி கடலை திருவிழா நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல, அதுக்கு தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது கமெண்ட்ஸ் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நல்ல வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ये चेक करेंगे गाड़ी इल्ला बा